திங்கட்கிழமை திருமலை ஏழுமலையானை தரிசிப்பதால் என்ன நன்மை என்று இந்த பதிவில் காணலாம். திருப்பதி சென்று வந்தாலே வாழ்வில் மாபெரும் திருப்பம் உண்டாகும் என்பது ஐதீகம். அதிலும் திங்கட்கிழமை அங்கு சென்று தங்குவது மிகவும் சிறப்பு. திங்கட்கிழமையன்று திருப்பதி ஏழுமலையான் எழுந்தருளியுள்ள மலை மீது எவ்வளவு நேரம் இருக்கிறோமோ அவ்வளவு நன்மையை தரும் என்பது ஐதீகம். இந்தியாவில் சந்திரன் தாக்கம் அதிகம் உள்ள இடம் திருப்பதி. சந்திரன் சக்தி மிகுந்த கோயில் என்பதால் தான் அங்கு சென்று வந்தாலே மனதிற்கு நிம்மதி கிடைக்கிறது. திருப்பதி சென்று திருமலையில் எழுந்தருளியிருக்கும் ஏழுமலையானை தரிசனம் செய்து வந்தாலே வாழ்வில் மாபெரும் திருப்பம் உண்டாகும் என்பது ஐதீகம். அதனால்தான் அரசியல்வாதிகளும் விஐபிக்களும் ஏழை நடுத்தர மக்களும் பணக்காரர்களும் ஏழுமலையானை மணிக்கணக்கில் காத்திருந்து தரிசனம் செய்கின்றனர். இவை அனைத்தும் ஒரு புறம் இருக்க, திருப்பதிக்கு செல்ல சிறப்பு நாட்கள் இருக்கிறது என்பதை பணவளக்கலை மூலம் சொல்கிறார்கள். ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்கின்றதல்லவா, அதில் வரும் முதற் திங்கட்கிழமையில் திருப்பதி சென்றால் நம் வாழ்வில் அனைத்தும் ஐஸ்வர்யம்தானாம். ஏழு மலையை ஏறி இறங்கும்போது நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனை இறங்கு முகமாகிவிடும். நம் வாழ்வோ மேலோங்கி செல்லுமாம். திருப்பதி திருமலை ஏழுமலையானை நாம் தரிசிக்கும் முன் திருச்சானூரில் உள்ள பத்மாவதி தாயாரை தான் முதலில் தரிசிக்க வேண்டும். பத்மாவதி தாயாரை தரிசித்த பிறகு திருமலைக்கு சென்று திருமாலை தரிசிப்பதால் விசேஷ பலன் கிடைக்கும். திருமலை தரிசனம் மனதுக்கு இனிமையான அனுபவமாகும். ஸ்ரீராமானுஜர் யந்திர சக்கரங்கள் பதித்துள்ளார். கந்த புராணத்தில் இந்த ஸ்தலம் பற்றி சொல்லும்போது பாபநாச தீர்த்தம் பாவங்களை போக்கும், செய்வினை தோஷம் வறுமை நீங்குவதோடு சந்ததி விருத்தி உண்டாகும் என கூறப்படுகிறது. வாஸ்துபடி வடகிழக்கில் அருவி அமைந்து பள்ளமாக உள்ளது. தெற்கே உயரமான மலைகள் உள்ளன. வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தால் அந்த இடம் மிகவும் பிரபலமடையும். மக்கள் கூட்டம் அலைமோதும். செல்வம் மலை போல் குவியும். பிரபஞ்ச சக்தி ஆற்றல் இங்கு சூட்சுமமாக இயங்குவதால் நமது மூளை பல மடங்கு வேகத்துடன் செயல்படுவதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. வாஸ்துபடி மிக பள்ளமாக இருப்பதால் இத்திருக்கோயில் மிக அதிக சக்தியுடன் உள்ளது. இந்தியாவின் அதிக செல்வம் உள்ள கோயில் இதுதான். கலிகாலத்திலும் பெருமாள் பக்தர்களுக்கு உதவி செய்வதை பலர் பக்தியுடன் சொல்கின்றனர். குலதெய்வம் இல்லாதவர்கள் திருப்பதி பெருமாளை தங்கள் குலதெய்வமாக வணங்குகிறார்கள். நடந்து நாம் மலை ஏறினால் அக்குபஞ்சர் சிகிச்சையாக உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. நிமிர்ந்து மலை மேல் ஏறுவதால் நமது உடலில் மூலாதார சக்கரங்கள் நன்கு சுழலும். திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் பல மணி நேரம் மலை மீது இருக்க வேண்டும் என்பது ஐதீகம். அதை யாரிடமும் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆகையால் தான் அனைவரையும் போட்டு ஒரு அறையில் பூட்டுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அந்த அறையில் மௌனமாக இருந்து உங்கள் வேண்டுதலை செய்யலாம். ஏழு மலையும் சூட்சுமமான கிரகங்களுடன் சம்பந்தப்பட்டது. நாம் ஒவ்வொரு மலையும் ஏறி இறங்கும் போது தோஷங்களும் பாவங்களும் நீங்கிவிடும் என்று கூறப்படுகிறது. திருப்பதி வெங்கடாசலமும் மகாலட்சுமியும் சர்வ ஐஸ்வர்யமும் தருவார். பத்மாவதி தாயார் வாழ்வில் அனைத்து வசதியும் தருவார். ஒவ்வொரு தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை அன்று காலை நேரத்தில் ஏழுமலையானை வழிபட்டால் கண்டிப்பாக வாழ்வில் நடக்கும் பல அற்புதங்களை கண்கூடாக பார்க்க முடியும். 12 மாதங்கள் இதனை கடைபிடிக்க வேண்டுமாம். தை மாதம் தொடங்கி மார்கழியில் முடிக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் படிப்படியாக சென்று வர கண்டிப்பாக செல்வம் பெருகும் என்பது ஐதீகம். உலகிலேயே சந்திரனை முதலில் பார்ப்பவர்கள் ஜப்பானியர்கள்தான். சந்திரன் கதிர்கள் அதிகளவில் ஈர்த்து கொள்வதால் தான் அவர்கள் அறிவாற்றல், நுண்ணறிவு, பொருளாதார வளர்ச்சியுடன் உள்ளார்கள். அதுபோல் இந்தியாவில் சந்திரனின் தாக்கம் அதிகம் உள்ள இடம் திருப்பதியாகும். சந்திரன் சக்தி மிகுந்த கோயில் என்பதால் மனம் நிம்மதி உண்டாகிறது. மூலிகைகள் அதிகம் இருப்பதால் ஆரோக்கியம் உண்டாகிறது. மகான்கள் நிறைந்த பூமி என்பதால் அருளாசியும் நிறைந்துள்ளது. ஜாதகத்தில் சந்திர திசை மற்றும் சந்திர புக்தி நடப்பவர்கள், தோல் நோய் உள்ளவர்கள், மன அழுத்தம் மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏழுமலையான் ஆலயம் சிறந்த பரிகார தலமாகும்.
திருமலையில் திங்கட்கிழமை இரவு தங்குவது சிறப்பாகும். திங்கட்கிழமை அங்கு சென்று தங்குவது மிகவும் சிறப்பு. திருப்பதி மலை மீது எவ்வளவு நேரம் இருக்கிறார்களோ அவ்வளவு நன்மையை தரும். என்ன, ஏழுமலையான் தரிசனம் செய்ய கிளம்பிட்டீங்களா?